தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ மேனர் ஆஃப் கமிட்டிங் அஃபென்சஸ் மஸ்ட் பி ஸ்டேட்டட் இன் த கோர்ட். ஸோ சிஆர்பிசி செக்ஷன் 2413 இன்றைக்கி நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 211 அண்ட் 212 நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்குள்ளே இருக்க சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். தி சார்ஜ் அப்படின்ற சாப்டர் 7ல் இருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போது பார்த்துட்டு வரோம். சாப்டர் 17ல் இருக்க டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 212 தட் இஸ் 211 to 217 வந்து இதுக்கான ஃபார்ம்ஸ் அண்ட் தென் வந்து இணைத்தல் வந்து 218 to 224. ஸோ இது எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஸோ 211 வந்து ஒரு ஜட்ஜு வந்து அவருக்கு நடந்த தட் இஸ் வந்து ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது குற்றவாளிக்கு அதுக்கான தெளிவுபட அவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை விரிவு பண்ணி சொல்கிறாரு. இதை வந்து ஓப்பன் ஹால் கோர்ட்டில் டிஃபென்ஸ் லாயரும் இருக்கிறாரு, அதே சமயத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் தென் அக்யூஸ்டுக்கு இதுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறாரு. ஸோ 12 வந்து டைம் அண்ட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே ஒரு அட்வொகேட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை அட்வொகேட்டை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கிளியரான கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போதும், பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு குற்றத்தை சொல்லும் போது அதுக்கான எவிடன்ஸ் நீங்கள் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணுன்றதை தெரிஞ்சு பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் டைம் எதுவுமே வேரியேஷன் இல்லாமல் ஃபேக்டை வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கணும். இன்க்ளூடிங் அது எந்த நாளில் நடந்துச்சு, என்ன டைம் நடந்துச்சு, யாரால் நடந்தது, அப்போ என்ன விட்னஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் சரிவர கொடுக்கும்போது கோர்ட்டில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போதும் சரி, ட்ரையல் போதும் சரி, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லாமல் கரெக்டாக நடக்கும்ன்றதுக்காக தான் இதை வந்து நம்ம சொல்கிறது. ஸோ இந்த 11 and 12 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 13 ஜட்ஜு வந்து என்ன மேனரில் ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் ஆச்சு, அந்த அஃபென்ஸ் வந்து அதாவது என்ன அஃபென்ஸ்ன்னு 211 சொல்லிட்டாரு. 12 டைம் அண்ட் பிளேஸ். ஸோ என்ன மேனர் ஆஃப் த அஃபென்ஸ், அந்த அஃபென்ஸோட கிளியர் விஷயத்தை ஸ்டேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். லைக் ஒரு தெஃப்ட்டு ஒரு குற்றம் நடந்திருக்கு. இப்போ இந்த தெஃப்ட்டு குற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் 378 அந்த குற்றத்தோடைய செக்ஷன். அதே மாதிரி பீனல் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் வந்து தண்டனை வந்து 379 வந்து கொடுக்குறாங்க. இப்போது அவர் வந்து என்ன பொருளை திருடினார், எதுக்கு யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அந்த அஃபென்ஸை இவர் எப்படி செஞ்சார், அது செய்கிறதுக்கான ஆதாரம் என்ன, எதுக்காக இவர் குற்றவாளின்னு வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த குற்றத்தினோட டீட்டெயில்ஸை வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து த மேனர் ஆஃப் அஃபென்ஸ் எப்படி இவர் அதை கமிட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி சார்ஜில் ஃப்ரேம் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு டெகாய்டி பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கொள்ளடிக்கிறாரு. அப்போ கொள்ளடிக்கும் போது அப்போது ஒருத்தனை ஒரு போலீஸ் தட் இஸ் வந்து அங்கே இருக்க காவலாளர், யாரோ ஒரு காவலாளர் இருக்கார், செக்யூரிட்டி இருக்கார், அவரை வந்து ஒரு கட்டையால் அடிக்கிறாரு, அவர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேங்க்லேருந்து பணத்தை வந்து கொள்ளடிக்கிறாங்க. இப்போது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னு சொன்னால், அவர் வந்து அந்த பர்சனை அடிச்சிருக்காரு, கிரேவியஸ் சர்ட், அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் கொள்ளடிச்சிருக்காரு. ஸோ கொள்ளடிச்சதுக்கான வழக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து கொள்ளடிச்சதுக்காக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அவர் மேலே இன்னும் சில சார்ஜஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். பிகாஸ் வந்து அவர் வந்து ஒருத்தரை தாக்கியிருக்கார், அதில் அவர் இன்ஜூர் ஆகிருக்கார். அப்போ இன்ஜூர் ஆனதுக்கப்புறம் ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கு, அந்த கமிஷன் நடந்திருக்கு, அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ என்ன அஃபென்ஸ் எல்லாம் இவர் மேலே போடப்படுகிறது, ஸோ கம்ப்ளீட்டாக என்ன வந்து சார்ஜ் டிராஃப்ட் இருக்குது, அந்த மேனர் ஆஃப் கமிட்டிங் த அஃபென்ஸ். ஸோ அதை வந்து ஸ்டேட் பண்ணுறாரு ஜட்ஜு வந்து டு த ஓப்பன் கோர்ட், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அக்யூஸ்டுக்கு சொல்கிறாரு. ஸோ ஓப்பன் கோர்ட், ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூஷன், டிஃபென்ஸ் லாயர், ஸோ ஈவன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்டர் லாயர், ஸோ யார் இருந்தாலும் ஸோ எல்லாருக்கும் முன்னிலையிலும் இதை வந்து தெளிவுபடுத்துகிறாரு. ஒவ்வொன்றத்தையும் விலக்கி சொல்லணும். அவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மேலே 5 குற்றம் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி பேங்கை கொள்ளடிச்சாருன்றது கம்ப்ளைண்ட்டு. பட் பேங்கை கொள்ளடிக்கும் போது ஒரு வாகனத்தை தெஃப்ட் பண்ணுறாரு பேங்க்குள்ள போய் கொள்ளடிக்கிறதுக்கு. அப்போ தெஃப்டிங் வழக்கு அவர் மேலே வருது. ஒரு பொருள் பப்ளிக் பொருளை டேமேஜ் பண்ணுறாரு, ஒரு இடத்துல இடிக்கிறாரு பப்ளிக் பொருளை, அப்போது பப்ளிக் பொருளை டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து ஒருத்தரை தாக்கியிருக்காரு, பேங்க்கில் கொள்ளடிச்சிருக்காரு.
ஸோ இப்போ 4 வழக்கு அவர் மேலே விழுந்திருக்குன்னா அந்த 4த்தையும் விலக்கி சொல்லணும். எதை வந்து விலக்கி சொல்ல தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மர்டர் பண்ணுறாங்க, ஒரு மர்டர் குற்றம் மட்டும்தான் அவர் மேலே இருக்குது. ஸோ மர்டர்லாம் என்ன 300 போடுறாங்க, 302 போடுறாரு. ஸோ மர்டர்னா என்ன, கத்தி எடுத்தாரு, குத்துனாரு, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாருமே. ஸோ இதை வந்து இவ்வளோதான் விஷயம்னு சொல்லும் போது அதை வந்து ரொம்ப தெளிவு பண்ணி சொல்ல தேவையில்லை. பட் ஒரு குற்றம் அவர் மேலே சாட்டப்பட்டிருந்து அதை அந்த கமிஷனுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு 5-6 வழக்கில் அவரை உள்ளே போடும்போதோ இதுக்கான தெளிவான விளக்கங்கள், எதனால் என்ன அஃபென்ஸ்லாம் அவர் மேலே போட்டிருக்கு, அவர் என்ன குற்றமெல்லாம் அவர் பண்ணதெல்லாம் எதெல்லாம் குற்றம் ஆகிருக்கு அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ணி சொல்லணும். ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 213 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.